கேட்டட் கம்யூனிட்டில வீடு வேணும், கேட்டட் கம்யூனிட்டில வில்லா பார்க்குறேன், கேட்டட் கம்யூனிட்டில அபார்ட்மெண்ட் பார்க்குறேன் அப்படி கான்செப்ட் போய் இன்னைக்கு நான் கேட்டட் கம்யூனிட்டில பிளாட் வாங்குறேன், வில்லா பிளாட் தான் வேணும், கேட்டட் கம்யூனிட்டில தான் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு பெரிய லெவலுக்கு வந்து பரவலா எல்லார் மத்தியிலையும் ரொம்ப பிரபலமா இருக்கு. கேட்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டில தான் எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல நிறைய கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பிளாட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கிறோம். 12 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வில்லா பிளாட் கேட்டட் கம்யூனிட்டி. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆல்ரெடி டெவலப்டு ஒரு வில்லேஜ். இந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பறந்துருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ரெட் ஹில்ஸ். உங்களுக்கு வந்து செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் என்ற ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இதில் நம்ம நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் பேசுவோம். பாருங்கள். அது இல்லாமல் இதில் நிறைய பேர் வந்து வில்லாஸ் கட்டி இருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதையுமே உங்களுக்கு காமிக்கிறோம். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா பிளாட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்க தான் வந்துருக்கிறோம். ஸோ கிராண்ட் ஆர்ச்சி, 2 பக்கம் என்ட்ரி இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் ஹில்ஸ் டோல்லேருந்து வந்தீங்கன்னா வந்துடலாம், ஹார்ட்லி ஒரு 800 மீட்டர். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு, அது வழியாக வந்தீங்கன்னா ஒரு 550 மீட்டர்ஸ். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ 2 பக்கம் 2 ஆர்ச் இருக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, அதே மாதிரி 30 ஃபீட் ரோட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ட்ரீ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்பன் ட்ரீ டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 ஏக்கர் டெவலப் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டியாக பப்ளிக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 302 வில்லா பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 150 பிளாட் சோல்ட் அவுட், ரிமைனிங் ஒரு 150 பிளாட் தான் அவைலபிளாக இருக்குது. பிளாட் சைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 563 ஆரம்பிச்சு 1 கிரவுண்ட் பிளாட் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரலையும் பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ சிட்டிக்கு வெரி நியரராக சிஎம்டி அப்ரூவ்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா சிட்டியை விட்டு தள்ளி இருக்கிறது தான் டிடிசிபின்னு சொல்லுவோம். இது சிட்டிக்குள்ளே இருக்குது, அதனால சிஎம்டி அப்ரூவ்டு. ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு ஆஸ் வெல் as ரெரா அப்ரூவ்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி 33 ஃபீட் ரோடு. இந்த ரோட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாகவே பேவர் பிளாக் போட்டிருக்காங்க. அகைன் பிளாக் டாப் ரோடும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சுற்றி பிளாக் டாப் ரோடு இருக்குது, பேவர் பிளாக் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரீட் லைன் கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அகைன் அவனி ட்ரீஸுமே அங்கங்கே ஃபுல்லாகவே ரோடு பூரா அவனி ட்ரீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் நான் சொன்னேன் இல்லைங்களா, கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே வீடுங்க இருக்குங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வில்லேஜில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் இந்த பிளாட் இருக்குங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் கட்டி குடி வரலாம். அது மட்டும் இல்லை, இங்கேவே ஆல்ரெடி ஒரு 3-4 வீடு கட்டியிருக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வில்லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஒரு வில்லா ரெடியாக இருக்குது, இன்னும் 2 வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. எல்லா பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இபி லைன் வந்துடும். ஓவர் டேங்க் போட்டு எல்லா பிளாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் சப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் நல்ல பெரிய பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப கிளியர் டைட்டிலோடு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கலாம். 3 to 4 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு வந்து ரெட் ஹில்ஸ் மெயின் ரோட்டில், அதாவது ரெட் ஹில்ஸ் டோல் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணும்போது அப்போ வந்து 3000 rupees per ஸ்கொயர் ஃபீட் இருந்தது. இப்போ இந்த சேம் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி 6000 rupees சேல் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹார்ட்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 மீட்டர் to 800 மீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே நான் நடந்து போகிறேன். நிறையா ஸ்ட்ரீட்டில் அம்யூனிட்டிஸ் வந்து பக்கவாக டெவலப் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் இந்த பேவர் பிளாக்ங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே சோலாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு இடத்த தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்குங்க. கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் 5 மினிட்ஸுங்க, மாதவரம் மெட்ரோ 15 மினிட்ஸு, வனஜா ஹாஸ்பிட்டல் 3 மினிட்ஸு, ரியல் எம்எஸ் ஹாஸ்பிட்டல் 5 மினிட்ஸு, ஆர்டிஜி ஹாஸ்பிட்டல் 10 மினிட்ஸு. ஸோ இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸு. அகைன் காலேஜஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், வேல்டெக் யூனிவர்சிட்டி 19 மினிட்ஸு, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 20 மினிட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஓஆர்ஆருக்கான நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி நல்ல ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு பெரிய ஒர்க்கிங் ஹப்பு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூர், அது ஒரு ஐடி ஹப்பாக இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பட்டாபிராம்
இந்த ஏரியாவில் செகண்ட் டைட்டில் பார்க் சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் ஹப்பாக வரும். இங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் கிடைக்கும். ஸோ பயப்படாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த சைட்டை நான் பார்க்கணும் சார், கண்டிப்பாக விசிட் பண்ணணும் சார் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சு பாருங்களேன். இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிடலாம். பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதே மாதிரி எங்ககிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. அர்பன் ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ளாட் டெவலப்மெண்ட் அக்ராஸ் சென்னை நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கூப்பிடுவீங்கன்னு சொன்னால் நம்ம அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.